ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதிலலாம் பார்த்தீங்கன்னா டிபி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக எப்படி நம்ம எடிட் பண்ணி வைக்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கான பிக்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கான ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெமினி ஆப் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெமினி இந்த மாதிரி டைப் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிக்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரியை கூட ஓப்பன் பண்ணி உங்களுக்கான பிக்சர் நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட் இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணினா உங்களுடைய பிக்சர் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பழசு இருந்தது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி முடிச்சுட்டா உங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிஎஃப்பி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. பிஎஃப்பி மேக்கர்னு இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கூட இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் ஏ ப்ரொஃபைல் பிக்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு காமிக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க அந்த என்ஹான்ஸ் பண்ண அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தீங்கன்னா அதுவாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வச்சுக்க முடியும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாக ரன் பண்ணி க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் பிக்சரை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட்டும் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லேயர்ஸை கிளிக் பண்ணால் என்னென்ன லேயர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கின்ற டீட்டெயில் இதில் இருக்கும். இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்டர் ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து திக்னஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ் ஆட் பண்ணிட்டு அதோட கலரை பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பார்டரை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் திக்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏதாவது வேணால் கூட உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை கூட ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதோடைய ஃபாண்ட் ஸ்டைலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை நீங்கள் இந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதோட கலரையும் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களோட எடிட் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அந்த டவுன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களுடைய கேலரியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த சேவ் ஆன பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை டேரெக்டாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை ரொம்பவே ஸ்டைலிஷாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you.